died but she died in peace. எப்படி சொல்றது, ஒரு ஒரு கொடுமை இல்லாம ஒரு சந்தோஷமான இடத்துல உண்மை நம்ம இருந்தோம். அன்னைக்கு மார்ச் 31 அவன் அன்னைக்கு இறந்து போறா. அன்னைக்கு எனக்கு கோர்ட் இதையும் வேர்டிக்ட் வருது, இன்னிலேருந்து லக்ஷ்மி உனக்கு we won the case. அவ அந்த சந்தோஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் உயிரை கொடுத்தா. உங்க பிசியாலஜியும் குதிரை பிசியாலஜியும் உங்க பிசியாலஜியும் ஒன்னா சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பென்சிலின் இஸ் such an important drug for human beings. ஆனா நீங்க முயல்ல யூஸ் பண்ணா அப்படியே அதே செகண்டுக்கு ஆகும். வாய்னி 9 months பிரெக்னெண்டா இருக்கா சார். ஆனாலும் அந்த டைம்ல அந்த இந்த ஸ்னேக் வெனம் இன்ஜெக்ட் பண்றான். அவ நிக்கில் பிறக்கிறான் அக்டோபர்ல. வாய்னி she died soon after giving birth to நிக்கில் நான் பாட்டில் பால் கொடுத்து வளர்த்தேன். பெஸ்டிசைட் என்ன சொல்றது, இட் இஸ் அ பாய்சன். ஸோ பாய்சன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா rabbit, dog, monkey வர they will give it for not just one week ன்னு சொன்னா acute toxicity, chronic பார்ப்பாங்க 9 months கொடுப்பாங்க சார். அந்த பாய்சனை கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த அனிமல் எப்படின்னா கடைசியில் ஃபிட்ஸ் வரும், சீஷர்ஸ் வரும். ஏன்னா பாய்சன் இஸ் accumulating in the body. So 1999 மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டாங்க பார்த்தீங்களா, lions, tigers, panthers, monkeys and bears cannot be used in circuses. ஸோ 2000லேருந்து மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வைல்ட் லைஃப் ரெஸ்கியூ சென்டர்ஸ்ன்னு சொல்லி வண்டலூரில், திருப்பதியில், அந்த மாதிரி த்ரூ அவுட் இந்தியா தே கன்ஸ்ட்ரக்டட். சர்க்கஸ்லேருந்து நீங்கள் ரெஸ்கியூ பண்ணால் எல்லாமே ஷுட் கோ. ஸோ என்ன சர்க்கஸ் இங்கே வந்தாலும் ஐ யூஸ் டு சீஸ் ஒரு 85 வைல்ட் அனிமல் சீஸ் பண்ணேன் சார். ஒரு ரெஸ்கியூ வாஸ் இந்த மனித குரங்கு, ஒரு 4 மனித குரங்கு சார். 42 இயர்ஸா ஒரு கேரவேன்ல சங்கிலி போட்டு வச்சிருந்தாங்க. அது ஒரு தனி கதை. அது லக்ஷ்மின்னு சொல்லி அவ ஒரு மனித குரங்கு, அவ ஸ்பைனல் இன்ஜுரி அண்ட் ஷி வாஸ் லைங் இன் அ கேரவேன். நான் உள்ளே போறோம் ரெஸ்கியூ. அப்போ விஜயகுமார் தான் கமிஷனர் சார். அவர் 50 போலீஸ் கொடுத்துட்டாரு நமக்கு ரெஸ்கியூ பண்றதுக்கு. ஆனா அந்த ரெஸ்கியூ 36 hours ஓடிச்சு சார். We rescued Guru, Shiva and Ganga, and the family of 4. 40 years அவங்க அந்த கேரவேனும் அந்த சங்கிலியும் போட்டு இவ லக்ஷ்மியோட அந்த ஸ்டீல் ஒரு குளோப் மாதிரி இருக்கும்ல சர்க்கஸ்ல, அவள்ட ட்ரெயின் பண்ணி எப்படி ட்ரெயின் பண்ணினா அந்த சக்கரத்துல ஓடுறதுக்கு. அதுல அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பைனல் இன்ஜுரி. அப்படி she had broken her spine and she was lying, ஸ்பைன் ஒடிஞ்சு அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாம ஒரு க்ளோஸ்ட் கேரவேன்ல உட்காந்துருக்கா. அண்ட் நான் உள்ளுக்கு போறேன், ஐ கேன் ஹியர் அ கிரைங். அப்படி அலறா. ஆக்சிடென்ட் வந்து அப்பதான் நடந்திருக்கு இல்ல, அவங்க அப்படியே வச்சிருக்காங்க. கேரவேன்னா உங்களுக்கு தெரியும்ல, அந்த சக்கர வண்டி, அந்த இது சர்க்கஸ்ல எல்லாம் ஜன்னல் எல்லாம் மூடிட்டு அவ அப்படியே ஒரு சாக்கு கோணில ரத்தமா இருக்கு, அப்படியே படுத்திருக்க. ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம வெறும் மஞ்சத்தூள் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு மேல இவ்வளோ கனமான சங்கிலி அவ கழுத்துல. அப்படியே அல்றா. அப்போ அவளை தூக்கி நான் அவளை ஒரு 3 months அவளை நான் தான் பார்த்தேன். விஆர்சி கொண்டு போய் தட் வாஸ் ஒரு அவளோட அந்த என்ன பாண்டிங்லாம் ஒரு வேற லெவலா இருந்துச்சு சார். அவளுக்கு ஒரு ஆசைன்னு சொல்லி ஒரு டாஃபி இருக்குல்ல பாருங்க, ஆசைன்னு சொல்லி, அது அவளுக்கு அதுதான் பெரியும். ஆசை டாஃபி லக்ஷ்மி உனக்கு சொன்னா அப்படியே சிரிப்பா. அந்த சங்கிலியை வெட்டி அவளை காப்பாத்தி ஒரு 3 months லுக் ஆஃப்டர் பண்ணா. she died but she died in peace. எப்படி சொல்றது, ஒரு கொடுமை இல்லாம ஒரு சந்தோஷமான இடத்துல உண்மை நம்ம இருந்தோம். அன்னைக்கு மார்ச் 31 அவன் அன்னைக்கு இறந்து போறா. அன்னைக்கு எனக்கு கோர்ட் இதையும் வேர்டிக்ட் வருது, இன்னிலேருந்து லக்ஷ்மி உனக்கு we won the case. அவ அந்த சந்தோஷமான ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் உயிரை கொடுத்தா. இந்த மாதிரி சர்க்கஸ்ல இருந்து ரெஸ்கியூஸ் பண்றதெல்லாம் கூட இங்க தான் வச்சிருக்கீங்க? இல்ல, that wildlife we can't keep sir. That is illegal. So we have to take it. And the full lion, tigers எல்லாமே நான் wildlife rescue center னு சொல்லி நம்ம ஜூ பொதுஜனம் போறோம்ல, அதுக்கு பின்னால ஒன்னு இருக்கு இங்க வண்டலூர்ல WRC னு சொல்லுவாங்க, அங்க தான் வைப்பாங்க. So all those animals are there. So ஒரு 85 lions, tigers எல்லாமே ரெஸ்கியூ பண்ண. இந்த குதிரையில பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், இப்ப நாங்க பாக்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்க மாதிரி இருக்கு. இல்ல, ஆனா பாருங்க இன்ஜரி இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. this horse is a racing horse. நான் அங்க காமிக்கிறேன் police horse. இவ இப்போ
சின்னதா பிரைவேட் ஓன் ஓ விழுந்து கால் ஒடிஞ்சிருக்கா, ஓ அவர் சரி வந்து சரி கொடுத்துட்டார். அவ ஓ பேர் சரி சரி தஸ்குவின். ஓ அவளுக்கு நீங்க நடக்க முடியாது ஓ அவளுக்கு. சரி சரி ம். இதுதான் ரீசெண்ட் போலீஸ்ல இருந்து வந்து அவன் பேர் பிருத்வி. ஓ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கால்ல லைட்டா ஒரு இன்ஜரி இருக்கு, அதனால தான் விட்டுருக்காங்க. ஓ சரி சரி ஸோ ஹி இஸ் நாட் ஃபிட் ஃபார் ரைடிங். ஓ அவள ஒரு நைட் யாரோ பார்த்தாங்க. ஐ ஃபீல் ஷி இஸ் அ abandoned பீச் ஹார்ஸ். ஓ சரி சரி என்ன பண்றாங்கன்னா சார், ம் இந்த ரேஸ் கோர்ஸ்ல கூட ம் அவங்க ரிட்டையர்மெண்ட் அங்கேயும் இல்லை ஓ சார், சரி சரி ரிட்டையர்மெண்ட் சரி அங்கேயும் இல்லை. பட் அவங்க என்ன பண்றாங்க அப்படியே விட்டுறாங்க அப்படியே அவங்க ம் முக்கியமா ரேஸ் கோர்ஸ்ல இருந்து போலீஸுக்கு கொடுத்துட்றாங்க. ஆமா ம். என்னன்னா அப்போ எம்ஏஎம் இருந்த டைம்ல ஆமா ஹி ஆமா யூஸ் டு கிஃப்ட் டு த ஆமா போலீஸ். சாரா சாரா அவ பொண்ணு சிமோனா. ஓ சரி சரி இது குட்டி வந்து இங்க வந்து போட்டதா இல்ல ஆமா, ஐ திங்க் ஷி ஹட் கன்சீவ்ட். அப்பமே ஓகே ரோட்ல கன்சீவ் பண்ணியிருந்தா. சிமோனா சாரா இது வந்து உங்களுக்கு இங்க உங்களை ரெகக்னைஸ் பண்ணிக்கும் உங்க ஒர்க் பண்ற எல்லாத்தையும் ரெகக்னைஸ் பண்ணிக்கும் ஆமா, ஷி ஓ இஸ் ஓகே. ஷி ஓ இஸ் ஓகே. ஃபீடிங் பண்ணலாம், எல்லாம் ஓ பண்ணலாம். ஷி இஸ் டாக்கு வந்து மாடு அதோட பராமரிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ செலவு அதிகமா இருக்காது வந்து இல்ல ஆனா சார், குதிரை மாதிரி விஷயங்கள் குதிரை இஸ் பராமரிப்பு த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஆமா அண்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட். ம் என்னன்னா அவங்களுக்கு எப்படின்னா அவங்க டைஜஷனே வித்தியாசம். ம் ஹார்ஸ் கேனாட் த்ரோ அப், என்னன்னா ம் வாமிட் பண்ண முடியாது. அதனால ம் காலிக்னு சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் ஹார்ஸ்ல இருக்கு. ம் ஸோ அது நம்ம ரொம்ப இப்போ இது நீங்க பாத்தீங்கன்னா இது கத்தியவாடி பிரீட், ஓ இது நம்ம இந்தியன் பிரீட். ஓ இவங்கெல்லாம் சரி சரி ஹார்டியா ஓ இருப்பாங்க. அதெல்லாம் இங்கிலீஷ் குதிரைன்னு சொல்லுவாங்க, தரோ பிரெட். ஓ அவங்க தான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஓ லுக் ஆஃப்டர். கண்டினியூஸா கவனமா பார்த்துட்டு ஓ இருக்கணும். சரி சரி இந்த வயிற்று வலி வரும், ஓ வயிற்று வலி வந்துச்சுன்னா அதுக்கு தான் அது காலிக் பாக்ஸ் கட்டியிருக்கோம் சார், ரவுண்டா இருக்கு. ஓ வந்தா பெரலுவாங்க, ஓ பெரண்டு அதுலயே அடிபடுவாங்க. ஓ ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போ அந்த டைம்ல அந்த பாக்ஸுக்கு கொண்டு போயிடும். ரவுண்டா இருக்கு, ஓ அதுல வைக்கோல் போட்டுனா ஓ அந்த டைம்ல இன்ஜுரி ஆகாது ஓ அவங்களுக்கு. ஆமா. இப்போ நீங்க இந்த கத்தியவாடி பிரீட்னு சொன்னீங்க இந்த மாதிரி வேற என்னென்ன பிரீட் இருக்கு நம்ம இதுனா நம்ம இந்தியால கத்தியவாடியும், கத்தியவாடி நமக்கு ஓ இட்ஸ் நேட்டிவ் இந்தியன் ஓ பிரீட். சரி மற்றது தரோ பிரெத், அதெல்லாம் இங்கிலீஷ் குதிரைன்னு சொல்லுவாங்க, ஆமா ஆமா அதுதான் போலீஸ்ட இருக்கும். இப்போ கத்தியவாடிங்கிறதுல கழுதையும் இருக்கு போல இருக்கு என்ன கழுதையும் ஒரு பிரீட் இருக்குல்ல கழுதை இஸ் தனிமையா. கழுதை தனியா அது என்ன கழுதை எங்க இருக்காங்கன்னு தெரியல. அவங்க வேற. எனக்கு அந்த கொடுமை உங்களுக்கு தெரியுமா சார் கழுதை ஆமா பத்தி? ஆமா பால் விக்கிறது, ஆமா ஆமா அது அந்த அதுல இருந்து தான் நான் ரெஸ்கியூ பண்ணது. ஓ சரி சரி இது என்ன குதிரைகளுக்குலாம் என்ன ஃபுட்டு மேடம் சார் காலையில தே ஹேவ் வீட் பிராண்ட் தவிடு. ம் மத்தியானம் வி பை கிராஸ் கால் ஹரியாலி. ஓ அது ஈரோடு மதுரையிலேருந்து தான் வருது. ஓ ஸோ அது ஒரு வெரி எக்ஸ்பென்சிவ். ஓ அருகம்புல் காஞ்சது, ஆனால் அங்கே அந்த ஊர்லேருந்து தான் வரும். ஓ ஒரு டன்னுக்கு 23,000. ஓ தென் ஈவினிங் அகெயின் தே ஹேவ் ஒரு ஹாஃப் ஃபீட்னு வச்சுக்கோங்க, ஹாஃப் ஃபீட் கொடுப்போம். தென் ஆஃப்டர் தட் அகெயின் ஹரியாலி போடுவோம். தொற்று நோய் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் அதில் ரெகுலர் செக்அப் எல்லாம் இருக்கும் வி ஹேவ் டு மெயின் திங் நம்ம டெட்டனஸ் டாக்சைட் கொடுக்கணும் சார். ஹார்ஸஸ் அதுதான் என்ன மாதிரி ஒரு இன்ஜுரி வந்துச்சுன்னா டிடி, அதுதான் 6 months டிடி. நாய் மாதிரி அந்த மாதிரி ரொம்ப வைரல் இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் நாட் காமன். பட் திஸ் இஸ் த திங் வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். அண்ட் ஃபீடிங் ரொம்ப தண்ணி க்ளீனாக இருக்கணும், ஃபீடிங் கரெக்டாக இருக்கணும், ஓவர் ஃபீடிங் பண்ணக்கூடாது. அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ், ஹார்ஸஸ் ஆர் எக்ஸ்பென்சிவ். ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல ஆமா, அது குறிப்பா வந்து மருத்துவத்துக்காக வந்து ஆமா, ஹவு டு வித்வுட் யூசிங் அது அனிமல்ஸ். என்ன உங்களோட தீசிஸ் என்ன அது அது எப்படின்னா என்னோட ஐடியா என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, மெஷின் லேர்னிங் வச்சுட்டு ஒரு மாடல் பண்றதுக்கு. அந்த மாடல் வச்சு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பிக் டேட்டா யூஸ் பண்றோம். பிக் டேட்டா யூஸ் பண்ணி 3 சோர்சஸ் ஆஃப் டேட்டா எடுத்தேன். ஆர்டெக்ஸ்ன்னு சொல்லி, டாக்ஸ் 21 சொல்லி, கிளின்டாக்ஸ்ன்னு சொல்லி. அது எப்படின்னா தட் இஸ் ஹிஸ்டாரிக் டேட்டா ஆஃப் அனிமல் டெஸ்டிங். ஆர்டெக்ஸ்ல இட் இஸ் அ ரெஜிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸிசிட்டி, ஃபுல் ஃபார்ம் கரெக்டாக தெரியல, மறந்துட்டேன். இட் ஹஸ் இன்ஃபர்மேஷன் நியர்லி 177,000 கெமிக்கல்ஸ் அனிமல்ஸ் யூஸ் பண்ணி அதோட டாக்ஸிசிட்டி. ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாக எடுக்கிறேன். கிளின்டாக்ஸ்லேருந்து கிளின்டாக்ஸும் டாக்ஸ் 21ல இன்விட்ரோ டேட்டா எடுத்துட்டு, எனக்கு உண்மையாக ஐ எம் நாட் அன் expert in artificial intelligence or machine learning. So I suggested let us use historic data. Adu vechi you develop an algorithm develop panni you make a model. So in the model vechi let us predict toxicity. So
it was such a huge success, the model, and it was able to predict the toxicity, and we were also able to prove how useless it is to use animals. நீ animals யூஸ் பண்றதுல ஒரு குணம் இல்லைன்னு அதுவும் நான் ப்ரூவ் பண்ண முடிஞ்சிச்சு. அது இப்போ எப்படி சொல்றீங்க வந்து இப்போ தர்ம மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எலி மாதிரி விஷயங்கள்லாம் கொல்றாங்க. ஆமா, அது வேண்டாம் நான் சொல்றேன் சார். உங்க பிசியாலஜியும் குதிரை பிசியாலஜியும் உங்க பிசியாலஜியும் ஒண்ணா சார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பென்சிலின் இஸ் சச் an important drug for human beings. ஆனா நீங்க முயல்ல யூஸ் பண்ணா அப்படியே அதே செகண்டுக்கு சாகும். அப்போ நம்ம இந்த அனிமல் டெஸ்டிங் ஃபார் சம் ரீசன் ஹஸ் பீன் அ கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃப்ரம் 1940s. பட் த பாயிண்ட் இஸ், நம்ம இந்த அனிமல் டெஸ்டிங் நம்பினால நல்ல மருந்தும் நம்ம பார்வையில விழல. நல்லதுன்னு நினைச்சதும் உண்மையா இட் வாஸ் தலிடோமைட் டிசாஸ்டர்னு சொல்லுவோம்ல, அந்த பிரெக்னென்ட் விமன் அந்த எடுப்பாங்க, அதுல தானே அந்த எப்பெண்டிக் அந்த ஸ்கெல்டன் இல்லாம நிறைய சில்ட்ரன், அது 1980s நினைக்கிறேன் நடந்துச்சு. ஸோ நம்ம இந்த அனிமல் டெஸ்டிங் பண்ணனால தான் we lost information of good drugs, and we also developed the wrong drugs. And because of that, the cost of medicine, so it costs about $20 billion to develop a drug. That is why medicines are so expensive. So, and it is so long, it takes about 10 to 15 years to develop a drug, sir. So if you have an in vitro or an artificial intelligence model, time is cut short, you are able to develop faster, and you are able to develop more accurate drugs and safe drugs. Adha இதெல்லாம் இப்போ என்ன ஏஜ் இருக்கும்? இது ஒன்று 18, ஒன்று 12. சரி. பொதுவாக குதிரை எவ்வளோ காலங்கள் இருக்கும்? 24லாம். 24. நார்மலி இவங்க எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஒரு நம்மள்ட்ட வரும்போது இட்ஸ் அபவுட் எப்படி சொல்லுவோம், ஒரு 18ல தான் ரிட்டையர் பண்ணுவோம், அன்லெஸ் சம் இன்ஜரி டு த ஹார்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா. ஆனால் ஹாஸ்கே மாதிரி மோஸ்ட் டிஃபிகல்ட் சார், வெரி டிஃபிகல்ட், டென்ஷன் ஃபில்ட் ஜாப் அது. ஆக்சுவலி இப்போ உங்களோட தீசிஸ் பற்றி சொன்னீங்க, இதே மாதிரி உங்களோட முதல்ல PhD தீசிஸ் இதுவும் this is another thing. This was my horses was something from my father தான். எனக்கு horses ஒரு வீக்னஸ். அதில் தான் நான் ASVSல I brought out a complete national policy, so I can send you that, vetted by the Supreme Court. How I said, அப்போ அந்த கிங் இன்ஸ்டியூட்ல நான் போகும்போது சார், அந்த ஸ்டேபிள்ஸ் எழுதியிருக்கும் BTD. இப்போ என்னன்னு கேட்டோம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் BTD? ப்ளீட் டு டெத். அப்படி குதிரையை அப்படி வைப்பாங்க சார், அந்த ரத்தம் அந்த குதிரையிலேருந்து கம்ப்ளீட்டா எடுத்துருவாங்க. அப்போலாம் சிபிசி இல்ல, நான் அந்த கமிட்டி விச் ஐ வாஸ் ஒர்க்கிங், அண்ட் த குதிரை டில் த லாஸ்ட் ட்ராப் பக்கெட்ல எடுத்துட்டு போவாங்க சார் பிளட்டை. அப்போ மை திங்கிங் வாஸ், வை கான்ட் யூ டூ, நம்ம ஹியூமன் பீங்ஸும் பிளட் கொடுக்குறாங்க, யூ கேன் டூ த சேம் திங் ஹியூமன்லி. So that is how I did a policy, or it was a huge project where complete India na ASVS labs full travel panni paathitu and the cruelty expose panna. King Institute la I became their biggest enemy, and my first rescue of a horse was Vahini and Nikhil in Cholli. Vahini 9 months pregnant irukka sir, annalum and the time la and the in the snake venom inject பண்றான். அவ நிக்கில் பிறக்கிறான் அக்டோபர்ல, வாயினி she died soon after giving birth to Nikhil. நிக்கில நான் பாட்டில் பால் கொடுத்து வளர்த்தேன். அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்ஸ் ரெஸ்கியூ. ஆனா then I did this policy. Today it is a government policy in the government of India. It's a policy, national policy, where that is the rules and guidelines to use equines, horses, in the production of immunobiologicals and சொல்லி. அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, you can take only so much blood, in the percentage blood, அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணி. ஆனால் it was, நான் சொன்னேன், but we had a huge committee of 20 members with experts from all over India. அந்த மீட்டிங் போட்டு அதை we had to submit to Supreme Court, ratify பண்ணி. Today it's a national policy. Then அதே மாதிரி டாக்ஸ், பீகிள்ஸ்ன்னு சொல்லி ஒரு நாய் தான் யூஸ் பண்ணா. அந்த பாலிசியும் I brought a new policy saying the dogs cannot be used for so இவ்வளோ இயர்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு நேஷனல் பாலிசி I brought out. So actually I have 2 national policies to my credit. It is a part of the compendium of CPCSE ன்னு சொல்லி ஆன்லைன் போனீங்கன்னா you'll see that is my work. And I also do even today, இப்போ laboratories, dog using laboratories இருக்குல்ல, அவங்களோட I keep in touch. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, you have
பாலிசி பார்க்குறோம் ஆஃப்டர் 4 years you're not to use the dog. ஸோ அந்த டாக்ஸ் எல்லாம் I work with another group in Bangalore. We rehabilitate those dogs. நல்ல ஹோம்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆனால் சார் அந்த டாக் டெஸ்டிங்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு கொடுமை 9 months. இப்போ நீங்கள் பாருங்க ஒரு உண்மையாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் ஒரு சாலட் சாப்பிட்றீங்க இல்லாட்டி ஒரு சாம்பார் சாப்பிட்றீங்க ஆனால் நீங்கள் இது யோசிச்சிருக்க மாட்டீங்க அந்த கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் வெண்டைக்காய் எவ்வளோ அனிமல்ஸை சாவடிச்சிருக்குன்னு என்னன்னா அந்த பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஆர்கானிக்னா பரவாயில்ல அந்த பெஸ்டிசைடு ஒன்று கமர்ஷியல் ஆகணும்னா அவ்வளோ அனிமல்ஸ் அப்போ பெஸ்டிசைடுன்னு என்ன சொல்றது இட் இஸ் அ பாய்சன் ஸோ பாய்சன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா rabbit dog monkey வர they will give it for not just one week ன்னு சொன்னா acute toxicity chronic பார்ப்பாங்க 9 months கொடுப்பாங்க சார் அந்த பாய்சனை கொஞ்சம் 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 கொடுத்துட்டு அந்த அனிமல் எப்படின்னா கடைசியில் ஃபிட்ஸ் வரும் சீஷர்ஸ் வரும் ஏன்னா பாய்சன் இஸ் accumulating in the body and that was a project I called Sound of Silence ன்னு சொல்லி I launched it அது IIT பாம்பேல தான் லான்ச் பண்ணேன் அது குல்பனாக் அவங்க ஆக்ட்ரஸ் இருந்தாங்கல்ல அவங்க என்னை சப்போர்ட் பண்ணாங்க இவ்வளோ பில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் ஒரு லெபார்டரி ஒரு யாரு மனிதருக்கும் உலகத்துக்கும் தெரியாது இன்னைக்கு நம்ம மெடிசன் சாப்பிட்றோம் அவ்வளோ சூப்பராக வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றோம் ஆனால் அந்த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் யாருக்குமே கேட்கல அது அந்த சைலண்ட்லி தே கேவ் அப் தேர் லைஃப்ஸ் ஃபார் அஸ் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்னைக்கு கூட அது நடக்குது அது ஒரு கேம்பெயின் மாதிரி சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ் கேம்பெயின் மாதிரி நான் பாம்பே ஐஐடி என்னோட ஜாயின் பண்ணி நல்லா கொஞ்சம் பெருசாக பண்ணேன் தட் வாஸ் த பிகினிங் அதுக்கப்புறம் ஐ ஹெல்ட் 2 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் கூப்பிட்டு ஐ ஹேட் 2 meetings one in Hyderabad and one in Chennai அதுக்குள்ள நான் என்ன பண்ணேன்னா MRI scientist in US managed to prove that the dog is as sentient. Dog is as sentient in எப்படி சொல்றது it is as அந்த ஒரு 2-year-old 2 வயசு குழந்தைக்குள்ள அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கு MRI வச்சு ப்ரூவ் பண்ணாரு so I published a paper with another scientist in the Journal of Medical Ethics we show what we asked the scientific community na இன்னைக்கு எனக்கு MRI evidence இருக்கு a dog is as sentient as a child is as என்ன சொல்லுவோம் அந்த அறிவு உணர்வு எல்லாமே இருக்கு ஒரு டாகுக்கு ஒரு 2-year-old child மாதிரி மனிதர் சைல்டு மாதிரி அப்போ நீங்க அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல யூஸ் பண்றது அது எத்திக்கலா அது கரெக்டான்னு ஒரு கேள்வி போட்டு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணேன் அந்த பேப்பர் பப்ளிஷ் பண்ண உடனே எல்லாரும் நான் ட்ரக் கண்ட்ரோலர் இந்தியா எல்லாமே ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இந்த இதுக்கெல்லாம் மருந்து தயாரிப்புலையும் ஒரு ட்ரக் கண்ட்ரோல் இது பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னா ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அவங்களெல்லாம் வச்சு ஒரு மீட்டிங் ஹைதராபாத்ல போட்டேன் ICAR நாம்னு சொல்லி அங்க அண்ட் அங்க ஒத்துமே அவங்க எக்ரி பண்ணாங்க வி எக்ரி ஒரு 11 laboratories வந்தாங்க சார் ஃப்ரம் ஜைடஸ் கேடிலா டு சன் ஃபார்மா எல்லாரும் வந்துட்டாங்க ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் எல்லாரும் வந்தாங்க அண்ட் they agreed ஒரு தீர்மானம் எப்படி போட்டோம்னா we agree the dog is as sentient as a child we should find an alternative அந்த ஒரு டிசிஷன் போட்ட போறதான் நான் என்னோட ப்ராஜெக்ட் டோன்ட்னு ஆரம்பிச்சேன் டாக்ஸ் ஆர் நாட் ஃபார் டெஸ்டிங் அந்த ப்ராஜெக்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன் அதுல தான் நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா இன்னைக்கு நம்ம இந்த ஒரு scientific community agree பண்ணிட்டாங்க dog is as sentient as a child so we all should as a scientific community agree to find an alternative அதுல தான் we in the project don't போட்டுட்டு I was lucky that IBM US accepted my project group IBM group for social good in it நீங்க நினைச்சு பாருங்க 4 IBM scientists 4 years இதுல ஒர்க் பண்ணாங்க IBM செலவு நீங்க நினைச்சு பாருங்க அதுல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு ஸோ அதுல இந்த ப்ராஜெக்ட் டோன்ட்ல தான் இப்போ இந்த ஒரு நல்ல ஒரு மாடல் வந்திருக்கு we have submitted to a very good scientific journal இப்போ ரிவிஷன்ல இருக்கு I hope in few days we will be publishing அது பப்ளிஷ் ஆன பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்து then is the beginning of another battle I have to now bring it to the attention of regulatory authorities both US Indiaல then அவங்க வேலிடேட் பண்ணுவாங்க எப்படின்னா இது உண்மையா இதுல ஆனா நம்ம ஒரு சயின்டிபிக் பியர் ரிவ்யூட் ஜர்னல்ல பப்ளிஷ் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம் சயின்டிபிக் கம்யூனிட்டி இஸ் அக்செப்டட்
அக்செப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஃபார்மா லேப்ல வச்சு we have to validate if it's really working. அப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னா then regulatory authorities say we can accept. But I'm feeling confident because இப்போ FDA இருக்காங்கல்ல யூஎஸ்ல FDA Food and Drug Administration அவங்க எல்லாம் they're looking, they're searching. என்னன்னா ஒரு பெரிய உணர்வு வந்திருக்கு, நம்ம இந்த அனிமல்ஸ் யூஸ் பண்ணி இதுல நம்ம சேஃப் ட்ரக்ஸ் வரல, ஸ்பீட் இல்ல, நம்ம ட்ரக்ஸ் யூஸ் பண்றது இல்ல, அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள் கழிஞ்சிட்டு அந்த எஃபெக்ட் தெரியுது அதெல்லாம். அதனால they are waiting, they are asking, எல்லாத்தையும் கேக்குறாங்க ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னா யூ இன்ஃபார்ம் us. ஸோ பப்ளிஷ் பண்ணாதான் எனக்கு அது பண்ண முடியும். ஸோ பட் இட் இஸ் அகெயின் another journey, another ஒரு ஜேர்னி. நீங்கள் இந்த டாக் பற்றி பேசிட்டு இருந்ததோட தொடர்ச்சியாக கேட்குறேன் மேடம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்னால வந்து குழந்தைகள் கடிச்சு சாகிறது அப்படிங்கிறது சமீபத்தில் 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரீட் டாக் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸோ I'm telling you seriously, the problem for street dog is neutering. அதுதான் ஒரு சொல்யூஷன். அது அவங்க சைக்காலஜியே காம் ஆயிரும். எல்லாமே டாக்ஸ் will get calm. நீங்க சும்மா அதை எடுத்து சாவடிச்சிட்டீங்கன்னா திருப்பி அந்த இடத்துல நாய் வரும். திருப்பி நீங்க அந்த இப்போ நீங்க டாக் நியூட்டர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க சைக்காலஜியே காம் ஆயிரும். சண்டை இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, காம்னஸ் இருக்கும், சேஃபா இருக்கும், சொசைட்டி சேஃப். நம்ம மாத்திரம் இந்த உலகம் நம்ம மாத்திரம் இல்ல சார், இட்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் that is the only solution and you can be sure that is the solution. ஆமா, மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காக விலங்குகளை பயன்படுத்துறது சம்பந்தமா சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி என்னென்ன மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விலங்குகளை பயன்படுத்துறாங்க? everything animals are used. நீங்க உங்க ஆஃப்டர் ஷேவ்ல இருந்து, உங்க பவுடர்ல இருந்து, உங்க அந்த லிப்ஸ்டிக்ல இருந்து, ஷாம்பூல இருந்து, இட்ஸ் த மோஸ்ட் குரூவல். இப்போ நீங்க ஷாம்பூலும் நீங்க எடுத்தீங்கன்னா கண்ணுல போடுவாங்க. இட்ஸ் கால்ட் தி ட்ரேஸ் டெஸ்ட். கேன் யூ இமேஜின் ஒரு டாட் ஷாம்பு குளிக்குமோ விழுந்தாலே நமக்கு எப்படி வரும்? அது அப்படியே காலர் போட்டு இட் வில் பி கெப்ட் லைக் திஸ் டில் த ஐஸ் அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிரும். தட்ஸ் கால்ட் த இப்போ அதானா most countries it's banned. Today there is an alternative for it. 2003-4 they found an alternative for it. இப்போ நிறைய ஷாம்புக்கு எதுக்கு பண்ண வேண்டியது இருக்கு? அது நமக்கு போடும்போது ஏதாவது exactly to prove that it is safe. Actually most of it is done by pharma companies to have a legal, யாரும் ஒரு பப்ளிக் அவங்களுக்கு ஒரு லீகல் ஸ்ட்ரெங்த்துக்கு தான் இதெல்லாம் பண்றாங்க. ஆனா சட்டம் சொல்லுது, அதனால பண்ணி தான் ஆகணும். But today EU, European Union and India has banned all tests and cosmetics. ஆனா இன்னும் US பண்ணல. இன்னும் US பண்ணல. புது மாடலா இருக்கும்போது இங்க ஒட்டகமும் இங்க இருக்கு. ஒட்டகம் பொதுவா நம்ம ஊர்ல கிடையாது வந்து. கரெக்ட் சார். எப்படி இங்க வந்தது? இது எப்படின்னா இந்த வருஷம் ஹைகோர்ட் வெர்டிக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனி என்ட்ரி ஆஃப் கேமல்ஸ் இன்டு தமிழ்நாடுல சீஸ் பண்ணணும்னு. அப்படி சீஸ் பண்ணதுல தான் ஹோசூர்ல இருந்து இந்த கேமல்ஸ். இப்போ பிளைண்ட் டாக்ஸ் அதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பார்க்க போகிறீங்கன்னு. நீங்கள் வேறு இடத்துக்கு கொண்டு போனால் புட் டவுன் பண்ண தான் சொல்லியிருப்பாங்க. மிஸ் வாவ் தமிழா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலை புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கண்டென்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.